ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்கர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறையா கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூரிய பகவான் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்தை பொறுத்தவரையும் தொழில் ஸ்தானாதிபதியாக வர பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதியாக சனீஸ்வர பகவான் வராரு. சிம்மத்துல சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் அதிபதியான சுகஸ்தானாதிபதி, அதாவது இடம், வீடு, வாசல், சொத்து, அம்மா, இதுக்கெல்லாம் காரண கிரகமாக சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைய போறாரு. இந்த பயிற்சி எப்பொழுது ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 17/8/2024 மேல சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பயிற்சி அடைய போறார். 2 பேரும் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க, சனி பகவான் மற்றும் சூரிய பகவான். இது என்னுடைய தொடர்பு ஏற்பட போகுதுன்னு கேட்டீங்கன்னா 4 மற்றும் 10ஆம் அதிபதியோட தொடர்பு ஏற்பட போகுது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு பார்க்கறாரு. அப்போ முதல் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திலேயே இன்னைக்கு கோச்சாரத்துல குரு மங்கள யோகம், குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ராசியில இணைஞ்சிருக்காரு. அது ஒரு சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறப்பு தான். ரிஷபத்தை பொறுத்த வரையும் காலபுருஷனுக்கு 2வது வீடு. இங்க சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பெற்று சந்திர பகவான் மூல திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடிய நபர்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா ரொம்ப சாஃப்ட், காம் நேச்சர். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தை பொறுத்த வரையும் பலன் மாறுபடுனாலும் ராசி வந்து மனசை குறிக்கக்கூடிய, அப்போ ரொம்ப மனசார வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் நினைவிக்காத ராசி. மனசில் பட்டதை எப்படி கடகம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்கிறோமோ அதே அளவுக்கு சாஃப்டா ரிஷபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபம். சும்மா பேச்சு வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ரிஷபராசி மற்றும் மேஷ லக்னமா இருக்கும்போது நிச்சயமா பலன் மாறுபடுமான்னு கேட்டீங்கன்னா மாறுபடும். ஏன்னா அங்க மேஷ லக்னம் வந்துருச்சு. அப்ப பாக்குறதுக்கு ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையா இருந்தாலுமே சந்திரன் ரிஷபத்தை குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல பேசினா ரொம்ப சாஃப்டான பர்சன். இந்த மாதிரி பலன் மாறுபடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாறுபடும். அப்ப ரிஷபராசியை பொறுத்தவரையும் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடு, யாருக்கு என்ன உதவி வேணாலும் நம்ம செய்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா செய்வாங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரை நல்லா சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்காகவே உழைச்சு ஓடா தெரிஞ்ச ராசி. அம்மா எப்படி இருக்கிறாங்க, அம்மாவோடைய விஷயத்த அப்படியே மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் சின்ன வயதா இருந்தாலும் பிரதிபலிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபலிப்பாங்க. அம்மா வந்து கடினமான உழைப்பாளி, வீட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா மகளும் அதே மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூட 50 to 60% இந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அம்மா இப்படிதான் சாப்பிட்டா மக இப்படிதான் சாப்பிடுவாங்க, பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒத்து போகும். இந்த ராசியை பொறுத்தவரையும் நம்ம சொல்லிட்டே போலாம். ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருந்த காலம் எல்லாமே கடனை அப்படியே வந்து ஒரு திருப்பி தூக்கி போட்ட மாதிரி, ஒரு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடனை போட்டுட்டு போன மாதிரி ஒரு கடனை, பெரிய கடனை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்களா ரிஷபத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. அந்த கடனுக்கு துளியும் இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கண்டிப்பா கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. 2வது ராசிநாதனே வந்து 6ஆம் அதிபதியா வர்றதுனால அந்த வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே தட்டி கழிக்கவே முடியாது. அதை அக்செப்ட் பண்ணிக்கதான் முடியணும். இதுல இருந்து மீண்டும் வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. எது ஆணி வேரோ அந்த ஆணி வேரை அசைச்சு பார்க்கக்கூடிய காலமாக இருந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா குரு பகவான் ராகுவோடு சேர்ந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல, கேது பகவான் 6ஆம் இடத்துல, சொல்ல முடியாத அளவுக்கு கோச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி, தொழிலை காப்பாற்றி நம்மளை காப்பாற்றக்கூடிய சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்துல இருந்தார். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா இருப்போம், ஆனா பிரச்சனையோட வாழ்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு துளி மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருந்துதா, எப்பவுமே பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டாவே அதுவுமே உங்களுக்கு வருட கிரகமா வரதுனால ஒரு 1.5 வருடத்துக்கு மன மகிழ்ச்சி எல்லாமே அதிகமா இருக்கும். 9ஆம் அதிபதி 9க்கு வந்தா என்னவே நம்ம பாத்துக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கிரகமாக இருந்தாலுமே சனீஸ்வர பகவான் வந்தாலுமே மற்ற கோச்சாரங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணல. ஒரு பக்கம் நல்லது வரும்போது 2 பக்கம் கெடுதல் வருது. அந்த அளவுக்கு தான் பிரச்சனைகள் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். நிறைய மருத்துவ செலவுகள் கண்ணா பின்னான்னு மருத்துவ செலவு ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சற்றும் யோசிக்காத அளவுக்கு ஒரு மருத்துவ செலவையும் கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடனை நோக்கி ஓடக்கூடிய காலமா இருக்கும். அந்த கடனுக்கும் எனக்குமே துளியும் சம்பந்தம் இல்லை. அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை தொழிலை விட்டதுனால வந்துருச்சு. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு சிவனேன்னு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அந்த வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த தொழிலை நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து பாருங்க சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. எப்படா சரியாகும்,
எப்படா மறுபடியும் மாறும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மனக்குழப்பங்கள் உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இன்னைக்கு நம்ம சூரிய பகவானுடைய பயிற்சி மட்டும்தான் பார்க்க போறோம். அவர் 4ஆம் அதிபதியாய் சுகஸ்தானாதிபதி 4க்கே வந்திருக்காரு. இப்ப முதல் தர யோகம், முதல்ல ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வரும்போது நம்மளுடைய சுகம் மேம்படும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, மருத்துவ செலவு கண்ணா பின்னான்னு ஆகிறதுக்கும், ஹெல்த் வைஸு தொந்தரவுகள் கொடுத்துருக்கக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் மருத்துவ செலவு கட்டுப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படும். 2வது என்ன பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை 1 மாதம் கழித்து பார்க்கலாம், மாத்திரை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நோய்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நோய் கட்டுக்குள்ள இருக்குமா, இது தேவையில்லை, ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரா? உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா சத்து இல்லை, அதனால தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதனால இந்த மருந்து மாத்திரை கொடுத்தா கேட்காது அப்படின்னு சில கமெண்ட்ஸ் வந்திருந்தாலுமே, இந்த கோச்சரம் உடல் பலவீனமாகறதுக்கு விடுமா முதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாது. அப்போ இத்தனை நாளாக மருத்துவ செலவு கண்ணா பின்னான்னு பண்ணிட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் கட்டுப்படும். 2வது 4ஆம் அதிபதிக்கு 4ஆம் இடத்துக்கே வந்துட்டார். சொந்த வீடு இல்லாமல் நிறைய அவமானத்தை சந்திக்கக்கூடிய ரிஷபராசி அனைவருக்குமே இந்த நேரம் சொந்த வீடு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால நிச்சயமா வீட்டை ஏற்படுத்தி கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆல்ரெடி வந்து எங்களுக்கு வீடு இருந்தது, ஒரு சில காரணத்தினால அந்த வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு, அந்த வீட்டிலேருந்து நாங்கள் வாடகை வீட்டுக்கு வந்து அந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சொல்கிறவங்களுடைய பேசுறது எல்லாமே எங்களால் கேட்க முடியாது, அங்கே இருக்கவங்க கூட எல்லாமே எங்களால் மிங்கிள் பண்ணி ஜாயின் பண்ணி வாழவே முடியல, இருந்தாலும் சின்ன வீடு பழைய வீடு மாதிரி இல்லைனாலுமே ஒரு சின்ன வீடு எங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்லா தொலாவிட்டு இருக்கிறோம், சைட்டு தொலாவரம் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி கிடைச்சாலுமே ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க, தட்டி தடிச்சு போயிடுது, எங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆனால் வேற ஒருத்தர் கொடுக்குறாங்க, விலை கம்மியாக தான் கொடுக்குறாங்க, ஆனால் நாங்கள் போய் கேட்டால் விலை ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி வர வாய்ப்பு எல்லாமே வந்து வெளியே போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் வீடு அமையக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே வீடு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். அதே போல் வாகனம் மாற்றம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டியே வச்சுருக்கோம், நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க, வாகனம் எப்போ மாற்ற போகிறோம், அல்லது வந்து எங்களுக்குன்னு ஒரு காரு நிறையா எங்களுக்கு போதிய அளவுக்கு சொத்து இருந்தாலும் ஒரு காரை வாங்காமல் நாங்கள் இருக்கோம், பொருளாதாரத்தில் கீழே இறக்க நிலையில் வரக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் முடிவாக இருக்கிறதுனால ஆடம்பரத்துக்கு போகாமல் கார் வாங்காமல் இருக்கோம், ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்குறதுக்கும் கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதுக்கும் 3ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால டிவி அல்லது செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து புதுசாக வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காமிப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காமிப்பீங்க. அது சார்ந்து எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து புத ஆதித்யா யோகத்தில் இருக்கிறதுனால புத்தி கூர்மை, தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். 4ஆம் அதிபதியை வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி பார்க்கறதுனால இத்தனை நாளாக காசு தங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு காலையில் 100 ரூபா வரவு வருதுன்னா சாயந்தரம் 200 ரூபா செலவு ரெடியாக இருக்கும். ஏன்டா அந்த காசு வந்துச்சு, பேசாமல் வராமல் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லேருந்தெல்லாம் விலகி இனிமேல் பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத திருப்பங்களும் வெற்றிகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அடுத்தது ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், கவர்மெண்ட்டில் வேலை வாங்கிறது மட்டும்தான் என்னுடைய பெரிய கனவு லட்சியமாக இருக்குது, இதுக்கு நான் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், கிட்டத்தட்ட 2 மார்க் வித்தியாசத்தில் 3 மார்க் வித்தியாசத்தில் எல்லாமே நான் விட்டுட்டு வந்திருக்கேன், இனியுமே போராடிட்டு இருக்கேன், அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா, எப்படியாவது வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிட மாட்டேனா அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு பூஸ்டப் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இது சார்ந்து என்ன நீங்கள் முடிவு எடுத்தாலும் முயற்சி பண்ணாலும் நிச்சயமாக வெற்றியை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சூரிய பகவான் சனீஸ்வர பகவானை பார்க்கறதுனால உறவு, பந்தம், பாசம் இது எல்லாமே பலப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பலப்படும். அதே போல் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. எனக்கு ஒரு ஆதரவே இல்லை இருந்த எங்கள் அம்மா இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அல்லது சரியாக பேசாமல் இருக்கோம், இனிமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ என்னுடைய அம்மாவுடைய ஞாபகம் வருது, நம்ம திருப்பி போய் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கிறேன். இனி வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஆளுமை முன்னே எப்படி உங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய ஆளுமை எப்படி இருந்தது, அதே மாதிரி ஆளுமை தன்மை அதிகமாகக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கும் துன்பம், துயரம்,
குறைவதற்குமே பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கே வந்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டார். உங்களுடைய சுய தேவை என்ன, நம்மளுடைய விஷயங்கள் என்ன, நம்மளுடைய பணம் என்ன அப்படின்னு இத்தனை நாளாக அடுத்தவங்கள பார்த்துட்டு ஒரு மனக்கசப்போடு வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஹோப் வந்து நமக்குன்னு நல்ல நேரம் வந்தால் நமக்குன்னு நிச்சயமாக பணம் வரும், நம்மளும் இதே மாதிரி ஆயிர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாமல் ஆயிர மாட்டோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய கோச்சார காலங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை தான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.